இந்த யூடியூப்ல ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், கேம்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த கேம் விளையாடுற மாதிரி அந்த கேம் விளையாடுற அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சுடுற கேம்னு வச்சுங்க, சுட்டுக்கிட்டே இருப்பான் எதிரியை. ஆனால் அந்த விளம்பரத்தில் எதிரி வந்து இவனை ஹீரோவை சுட்டுருவான், கொண்டுருவான். ஏதாவது ஒரு கார் கேம் அப்படின்னா, கார் ரேசிங் ஆகுது அப்படின்னா இந்த மெயின் கேரக்டர், நம்ம விளையாடுற கேரக்டர் காட்டுறான் இல்லையா, அந்த கேரக்டர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துரும். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த மெயின் கேரக்டர், விளையாடுற கேரக்டர் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்கான். இது எதுக்காக இப்படி காமிக்கிறான்னு தெரியல. ஏன்னா முன்னெல்லாம் சில கேம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும் எதாக இருந்தாலும் வின் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அப்போ தான் அந்த கேம் விளையாடுறதுக்கான ஆர்வம் வரும், நம்மளும் வின் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் வந்து அந்த தாட், நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து ஆகும். அது நமக்கு ஒரு மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே தோக்குற மாதிரியே காமிக்கிறானுங்க. எதனால் அப்படி காமிக்கிறானுங்க? ஒரு வேளை அந்த தாட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்களா? நீ தோத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு இன்ஜெக்ட் பண்ணுறாங்களா? என்ன மாதிரியான சமூகம்னு தெரியல இது.